இத்தனை நாள் யாரு காப்பாத்திட்டு இருக்கிறா? இப்பதான் காப்பாத்தி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி, என்ன வேலைக்கு போறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்ப ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாத்தினது யாரு? தொண்டன். ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளவு பதற்றம்? தோல்வி பயமா உங்களுக்கு? அதிமுக களத்துல இருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அதிமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க. நீ ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? சசிகலா அவர்கள் வந்து அதிமுக ஜாதி கட்சியா மாறிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அவங்க பேட்டியில சொல்லிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு திருப்பி கேளுங்க. இவர் ஜாதி, இவர் ஜாதி. எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதியிலும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்க அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல அந்த அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கு. இங்க ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதுல எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்றாங்க. வேற என்ன செய்வது? செயல்படுறதாக அவங்க வந்து விமர்சனம் செய்து வராங்க. திமுக எதிரி அதிமுக, இதை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்தில் வரணும். அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க. அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.